வணக்கம். பேர் கஜராஜா. அது திருநெல்வேலியில் வந்து நீங்கள் துப்பாக்கி சுடுதலில் வந்து அந்த மாதிரி அந்த போட்டியில் இப்போதைக்கு இருக்கிற நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், நேஷனல் பிளேயராக இருக்கும். இங்கே நம்ம திருநெல்வேலி இதில் ஃபஸ்ட் டைம் நேஷனல் பிளேயர். நம்ம ரனவுண்ட் ஷூட்டர் வச்சுருக்கோம். ரனவுண்ட் ஷூட்டர்னால் வந்து 2 இயர்ஸ் டேரக்ட் நேஷனல் குவாலிஃபை. அந்த 2 வருஷம் நம்ம ஸ்டேட்டு சவுத் இந்தியா அட்டன் பண்ணலாம். டேரெக்டாக நேஷனல் அட்டன் பண்ணலாம் மேட்சஸ். அது வந்து ரனவுண்ட் ஷூட்டர் கார்டு அப்படிம்பாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம எங்கள் ஊரில் வந்து நம்ம நாங்குநேரி மாவட்டம் இருக்குது, நெல்லை வெற்றி ரைஃபிள் கப்புன்னு. அது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது. ரெகுலர் கிளாஸ் கிடையாது. நம்ம சண்டே சாட்டர்டே இப்படி தான் ரெகுலர் கிளாஸ்னால் இங்கேருந்து நம்ம மதுரை மட்டும்தான். மதுரை மட்டும் தான் ரெகுலர் கிளாஸ். இப்போ நீங்கள் பார்த்தப்போ திருநெல்வேலி லெவலில் துப்பாக்கி சுடுதல் நம்பர் 1 நீங்கள் தான் இருக்கீங்க. வேறு யாருமே இல்லை. அதில் கோல்டு மெடல் நீங்கள். கோல்டு மெடல் சொன்னால் ரனவுண்ட் ஷூட்டர் அப்படிம்பாங்க. ரனவுண்ட் ஷூட்டர் தான் பெற்ற ஷூட்டர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதுக்கு நமக்கு எல்லாமே கார்டு எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கார்டு வரும். எல்லாமே டெல்லி தான். ஆமாம், ஹெட் குவார்ட்டர்லாம் டெல்லி. ஓ சரி. நேஷனல் மேட்ச் நான் டெல்லியில் அட்டன் பண்ணியிருக்கேன். மத்திய பிரதேஷ் போபால் அதுலேயும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாகவே. ஓ சரி. உங்கள் வயசு? 22 தான். 22 வயசு தான். இப்போ நம்ம ராணிலா காலேஜ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் நடத்திக்கிங்க. ஓகே. ஃப்ரீயாக நம்ம இப்போ கபடினா முடிச்சுட்டு ஒரு மெடல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க சும்மா இருக்கப்போ வேலை போயினா ஃப்ரீ கோச்சிங் தான். அந்த மாதிரி அமௌண்ட் கிடையாது. எங்கெங்கே உண்டோ ஃப்ரீ கோச்சிங் பண்ணுறீங்க. நம்ம தனியாக ஒரு சொந்தமாக ஒரு அகாடமிக் நேம் வச்சுருக்கோம், இன்ஸ்போர்ட்ஸ் அகாடமிக். அந்த மாதிரி அந்த அகாடமிக் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் துப்பாக்கி சுடுதலில் ஒரு ஸ்டேட் பிளேயர் இருக்கீங்களா, நேஷனல் பிளேயராக இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இது ரெகக்னைஸ் உண்டா? இதுக்கு சர்டிஃபிகேட் உண்டா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டா? அப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வேல்யூ. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இது கிடையாது. இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் வேல்யூ. ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட். நம்ம ஃபார்ம் 2 ரெண்டு ஃபார்ம் 2 வச்சுக்கோம். எல்லாமே ஃபார்ம் 2னா ஒரே தான் நம்ம வச்சுருவோம். எத்தனை ஃபார்ம் 2 சேலஞ்ச் தான் ஒரே ஃபார்ம் 2ல உள்ள என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ நான் ஸ்டேட்ல பிரான்ஸ் மெடல் 2 வாட்டி அடிச்சிருக்கேன். அந்த இது எல்லாமே சர்டிஃபிகேட் உள்ள வச்சு ஆட் பண்ணிக்கிடுவோம்.